செய்தி பொன்முடி மீண்டும் பதவியேற்பது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்து விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொன்முடி அமைச்சராக பதவியேற்பது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தற்போது தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பை நிறுத்தி வைத்ததால் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் ஆளுநர் டெல்லி சென்றிருந்த நிலையில் அதில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாததால் தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரும் நாட்களில் பொன்முடி அமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்றால் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படிதான் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் தமிழக அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அவரது தகுதி இழப்பு நீக்கப்பட்டிருக்கிறது. அவரை மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இருந்த போதிலும் கூட ஆளுநர் டெல்லி பயணத்தால் இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படாமல் தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் கேட்டபோது பொன்முடி அமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்றால் அது தொடர்பாக கடிதம் தேர்தல் ஆணையத்திற்கு வர வேண்டும். தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்படும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படிதான் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.